என்ன பாட்டு ஆரம்பிச்சாச்சு. எம்ஆர் வெர்ஷன் எங்க? ஹே லீசிங் மின், ஏற்கனவே பார்த்துட்டேன்னு சொன்ன. நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன். என்ன ரொம்ப கடுப்பேத்துற நீ. உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, அது இல்லாமலே நான் பாடுறேன். 처음 널 만난 그날 그로 난 매일 늘 바라만 보다가 조금 நான் முதல்ல ஜின்னாவை பார்த்தப்ப மூச்சு முற்ற அளவுக்கு அழகா இருந்தா. 널 향한 내 நான் அப்பவே காதல்ல விழுந்துட்டேன். ஆனா நீ என்னுடைய பாய் ஃப்ரெண்டா இருக்கணும். என்னது பாய் ஃப்ரெண்டா? என் காதல சரியா தான் விழுந்துச்சா? ஆமா, நீ கேட்டதை உன்னால நம்ப முடியாம இருக்கலாம். ஏன்னா சொன்னது வேற யாரும் இல்ல, ஓஜினாவாச்சே. எனக்கு தெரியும். ஆனா ஓஜினா எதுக்காக என்கிட்ட கேட்கணும்? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா? இல்ல இல்ல அது ஒரு வகையில நல்லதுதான். இல்ல, நீ என்ன சொல்ல வர? நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணுமா என்ன? ம், ஆமா, நீ அப்படியே சொல்லிக்கலாம். அப்ப அந்த ஹியூங் டாக், நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கல்ல? இன்னைக்கு காலையில நாங்க பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். அப்படின்னா நீ என்னாலதான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டியா? என்ன பிடிச்சதுனாலயா? என்னது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா? இன்னைக்கு காலையில தான் நீ யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு அது சத்தியமா புரியவே இல்லை. உனக்கு என்ன பிடிக்கலனா அப்புறம் எதுக்கு என்ன லவ் பண்றேன்னு சொன்ன? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லல, இது ஒரு ப்ரொபோசல் தான். எல்லாமே கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். இங்க பாரு, சினிமாலெல்லாம் வர மாதிரி இது ஜஸ்ட் வெறும் ஒரு கான்ட்ராக்ட் லவ், அவ்வளவுதான். நீ ஒரு சீரீஸ்லயோ சினிமாலயோ நடிக்கிற மாதிரி நினைச்சுக்க, அவ்வளவுதான். அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் லவ் பண்ணலாம்னு சொல்றியா என்ன? அதேதான். எனக்காக இதை பண்ண முடியுமா? அது என்னால அப்படி முடியும்னு தோணல. என்ன அப்படியே சொன்னா? நான் என் லைஃப்ல இப்படி அவமானப்பட்டதே கிடையாது. என்னால நம்பவே முடியல. அவன் ஒன்னு டம்ப் பண்ணிட்டானா? அவனுக்கு தேங்க்ஸ் தானே சொல்லியிருக்கணும். இப்ப என்ன செய்யறது? அவனை நாளைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு குயங்டா கிட்ட சொன்னோம். என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? இதுல ஒரு சென்ஸமே இல்ல. நீ யார ரிஜெக்ட் பண்ணிருக்க தெரியுமா? நம்ம ஸ்கூலோட பேர் அழகே அவதான்டா. ஏன்டா? ஏன்? புரிஞ்சதுடா. ஓ, பிராங்கா? கேமரா எங்க ஒளிச்சு வச்சிருக்க? காமி காமி. எங்கடா கேமரா? எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? ஹேய், நானும் அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். சரி டேய், இது உண்மையாவே இருக்கட்டும்னு வச்சுக்கலாமே. நீ ஏன்டா அவளை ரிஜெக்ட் பண்ண? ஒருவேளை இதுக்கு அதான் காரணமா? உங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்தியே அந்த சத்தியமா? நீதான் லீஷிங் மன்னா? ஆமா. ப்ரோ, வணக்கம் ப்ரோ. ஹே நண்பா, சாரி. நம்ம இதுக்கு முன்னாடி பேசி எப்படி மறப்பேன்? போன நேஷனல் கேம்ல நீங்க தானே ஹோம் ரன் அடிச்சு ஜெயிக்க வச்சீங்க. நான் கூட நீங்க அடிச்ச பால புடிச்சு ஆட்டோகிராஃப் வாங்கினேனே, ஞாபகம் இல்லையா? அது ஜோய் சிங்கும் தானே? ஆமாண்டா, ஜோய் சிங் தான். சாரி ப்ரோ. நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீ எல்லாம் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. இவனுக்கு இப்பதான் இவ்ளோ க்ளோஸ்ல பாக்குற. பா, செம்ம ஃபிட்டா இருக்கான்ல. நாளைக்கே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றேன்டா. என்னால இந்த விஷயத்தை நம்பவே முடியல.
ஹே நீ ஓகேவா? என்ன என்ன இது? என்னோடதை யார் எடுத்தா? என் பிரேஸ்லெட் இங்க தானே வச்சிருந்தேன். என்ன இன்னைக்கு எதுவுமே சரியா நடக்க மாட்டுது. பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொன்னேன், அதை நீ மறக்கலல்ல? என்ன ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னால அவனை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாம இல்லையே, இன்னைக்கு கண்டிப்பா காட்டுறேன். ஸ்கூல் முடிஞ்சதும் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணலாம். ம்? இவன் வேற. இது எங்க கிளாஸ், நீ எப்படி வரலாம்? ஒரே ஒரு செகண்ட் தான், எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் இவனை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். ஹே லீ சிங்மின், வா போலாம். ஹே லீ சிங்மின். சாரி, நீ என்னோட மனசை கஷ்டப்படுத்தினாலும் என் மனசு மாற உன் கூட போறது. தான் கான்ட்ராக்ட் பண்ண போறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் எதுக்குன்னு உன்கிட்ட நான் காரணம் சொல்றேன். இவங்கிட்ட கூட நான் பிரேக்கப் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு உனக்கு தெரியுமா? இப்ப புரியுதா? நீதான் வேணும்னு நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு புரியுதா? நான் உன்னை வற்புறுத்துறதா நீ நினைக்கலாம், ஆனா நான் அந்த அளவுக்கு ரூடானவே இல்லை. என்னது? ஹோ ஜினாங்கிற பார்ட்டி ஏவும் லீ சிங்மங்ன்ற பார்ட்டி பியும் இனி கான்ட்ராக்ட் உறவுல இருப்பாங்க. நிபந்தனை 1, இந்த உறவு 50 நாள் நீடிக்கும். நிபந்தனை 2, ஒவ்வொரு வீக்கெண்டும் நம்ம சந்திச்சு செல்ஃபி எடுத்துக்கணும், அதை ப்ரொஃபைல் பிக்சரா வச்சுக்கணும். நிபந்தனை 3, ஓஜினா கூப்பிடும் போதெல்லாம் நீ அந்த இடத்துல இருக்கணும். நிபந்தனை 4, இந்த கான்ட்ராக்ட் பீரியட்ல நீ வேற யாரு கூடயும் டேட் பண்ண கூடாது. நிபந்தனை 5, கான்ட்ராக்ட் பீரியட்ல நீ யாரையும் லவ் பண்ணவே கூடாது. அவ்வளவுதான், புரியுதா? எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அதையும் எழுதிடுறேன். அக்ரிமெண்ட் கரெக்டா இருக்கணும்ல? நிபந்தனை 1, 2 ஓகே, ஆனா நிபந்தனை 3 நீ சொல்லும் போதெல்லாம் என்னால வர முடியாது. ஏன்? நீ என் பாய் ஃப்ரெண்டு நான் அவன்கிட்ட நிரூபிச்சாகணும்ல? பிராட்காஸ்டிங் கிளப்ல இருக்கிறதுனால ஹே. நம்ம வேணா ஒண்ணா லஞ்ச் சாப்பிடலாம். நீ ரொம்ப அடமெண்டா இருக்க. நம்ம கான்ட்ராக்ட் உறவுல இருக்கிறதுனால என்னால உன்னை அக்கான்லாம் கூப்பிட முடியாது. என்ன? நான் உன்னை அக்கான்னு கூப்பிட்டா எப்படி லவ்வரா இருக்க முடியும்? அப்புறம் நீ என்னன்னு கூப்பிடுவ? ஜின்னா. சரி, அது உன் விருப்பம். இன்னும் வேற ஏதாவது எழுதணுமா? நீங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்றதுனால நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். ஓகே, அப்ப அது ஆர்டிகல் 7. அப்புறம் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அது எனக்கு தேவை. அப்புறம் நமக்குள்ள மேட்சிங் ஐட்டம்ஸும் இருக்கணும். உனக்கு ஏகப்பட்ட விஷயம் தேவைப்படுது போல. சரி, உனக்கு தேவைப்பட்டதெல்லாம் பண்ணிக்க. அதுக்காக நமக்குள்ள உண்மையான உறவுலாம் இல்ல. சரி, இதுல சைன் பண்ணு. இப்ப என்னாச்சு? உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ எப்போ அவ்வளோ பெரிய ஆளானப்பா? நான் வளர இன்னும் டைம் வேணுமா? என் வாழ்க்கையை நான் நல்லபடியா வாழ்ந்துட்டதா தான் நினைக்கிறேன். என்னோட பிள்ளைய நான் அருமையா வளர்த்திருக்கேன் இல்லையா? நான் உன் கூட இல்லைன்னாலும் நீ என்னைக்கும் நேர்மையா தான் இருக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணுவியா? சரிம்மா, ஆனா சும்மா இப்படியே சொல்லாதீங்க.
உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். சைன் பண்ணிட்டு கீழே வா. நீ வந்தாகணும். நம்புறேன், வருவல? ஏய் என்னாச்சு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டியா? முடிவு பண்ணிட்டியா? இன்னும் இல்ல. ஜினா கூட போட்டோ எடுக்கலாம், வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம், உன்னா சாப்பிடலாம். டேய் இது பெரிய அதிசயம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த வாய்ப்பையா நீ இழக்க போற? நானும் பண்ணணும் தான் ஆசைப்படுறேன். அவளை நான் எவ்வளவு விரும்புறேன்னு உனக்கு தெரியும்ல. இங்க பாரு நண்பா, தெளிவா சொல்லு, உனக்கு இது தேவைதானே? அதான் உண்மையிலேயே நடக்க போகுது இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பும் தான். அவங்க எப்பதான் வருவாங்களா? கொஞ்சம் பொறுமையா இரு. ஹே ஜினா வரா. என்ன தனியா வர? உன் புது பாய் ஃப்ரெண்ட் எங்க? இப்ப வந்துருவான். கரெக்டா ஒரு 1 மினிட்ல அவன் வரலன்னு வச்சுக்கோ, நம்ம பழையபடி டேட் பண்றோம்னு அர்த்தம். ஒருவேளை நான் இத பண்ணா இந்த கான்ட்ராக்ட் உறவு உண்மையான உறவா மாறுமா? இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம் தாண்டிடுச்சே. என்ன பண்ணலாம்? பேசினபடியே பண்ணிடலாமா? ஹியாங் டாப் கொஞ்சம் நிப்பாட்டு. அவ தான் வேணான்னு சொல்றால. சரி, அப்போ இந்த அருமையான வாய்ப்பை நான் பயன்படுத்தி இன்னையில இருந்து நான் இந்த கான்ட்ராக்ட் உறவுல நான் வாழ போறேன். ஜினா, இனிமே நான் உன்னை ஏமாத்தவே மாட்டேன். என்ன பைத்தியமாக்காத. ஜினா, இங்க பாரு. ஹலோ, நான் தான் ஜினாவோட பாய் ஃப்ரெண்ட் லீ சிங்மேன். இந்த உறவு கண்டிப்பா ஒரு நாள் உண்மையான உறவா மாறும்.